உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு பல்வேறு சூட்சுமங்கள் உண்டு நம்ம ஜாதகத்துல. ஏன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னப்படி பார்க்கணும். அப்புறம் சந்திரன் என்ற ராசியிலிருந்து பார்க்கணும். இப்போ சூரியன் என்ற ராசியிலிருந்து பார்க்கணும். மாந்திய பார்க்கணும். இந்து லக்னத்தை பார்க்கணும். இப்படிலாம் பல்வேறு விதங்கள்ல ஒரு ஜாதகத்தை 70 விதமான ஆராய்ச்சி செய்யலாம். இப்படிலாம் செய்யும் பொழுது கண்டிப்பா அதுல ஜெயிக்கிறதுக்கு 3 இடத்துல வாய்ப்பு இருக்கும். அந்த 3 விஷயங்களை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் தொழில், வியாபாரம், வணிகம், வணிக நிறுவனம், தொழில் நிறுவனம் இன்று எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நினைத்த உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லலாம். அதற்கு தாந்திரிக பரிகாரங்கள், வேத பரிகாரங்கள், வேள்வி பரிகாரங்கள் மிக எளிமையான வழிமுறைகள் எல்லாம் உள்ளது. அதேபோல் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனை பாருங்கள், 7ஆம் பாவத்தை பாருங்கள். லக்னத்திலிருந்து 7ஆம் பாவம், சந்திரன் என்ற ராசியிலிருந்து 7ஆம் பாவம், சூரியன் என்ற ராசியிலிருந்து 7ஆம் பாவம். இதிலெல்லாம் வழி கிடைக்கணும். இந்த லக்னத்தை பார்க்கணும். ஆக எல்லா பிரச்சனைகள்லேருந்து ஜெயிப்பதற்கான சூட்சுமங்களை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது வேத மகரிஷிகளும் முன்னோர்களும் வகுத்து வைத்துள்ளனர். ஜோதிடத்தில் எவ்வளவு விதிகள் இருக்கோ அதே அளவுக்கு விதிவிலக்குகளும் உண்டு. நாம் விதிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணாமல் அதில் இருக்க விதிவிலக்குகளை கண்டுபிடிச்சு முறையான வழிபாட்டை மேற்கொண்டால் நாம் ஜெயித்து விடலாம். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறை சக்தியின் அருளாலும் அந்த இறை சக்தி எனக்கு அளித்த ஜோதிட ஞானத்தாலும் 42 ஞானத்தாலும் என்னால் அந்த இறை அனுமதியுடன் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். எல்லாம் வல்ல இறையருளால்.